நாம் பயன்படுத்தும் மின் சாதனங்களை செயற்படுத்துவதற்கு தேவையான மின்சக்தியின் அளவு உபகரணத்திற்கு உபகரணம் வேறுபடுகின்றது. இதற்கமைய இம்மின் சக்தியின் அளவை கணிப்பதற்காக பௌதிகவியலில் பல்வேறு சமன்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்பாடத்தின் மூலம் அச்சமன்பாடுகளை பயன்படுத்தி பிரச்சினைகளை தீர்க்கும் முறை பற்றி கலந்துரையாட உள்ளோம். இப்போது நீங்கள் மின் தொடர்பான பாடாலகின் முக்கிய பகுதியான மின் சாதனங்களில் செலவிடப்படும் மின்சக்தி தொடர்பாக உள்ள கணித்தல்களை கணிக்கும் முறையை கலந்துரையாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளீர்கள். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இந்த பகுதியில் மின்னியல் தொடர்பான பிரச்சினைகளை கலந்துரையாடுகின்றோம். அதனால் பாடத்தில் நல்ல அவதானத்துடன் இருப்போம். ஆகவே நாம் முதலில் மின்சக்தியை கணிக்கும் சமன்பாடுகள் பற்றி கவனிப்போம். நாங்கள் மின்சாதனம் ஒன்றில் ஓரலகு நேரத்தில் செலவிடப்படும் மின்சக்தியின் அளவு அதன் வலு என குறிப்பிடுகின்றோம். இதற்கமைய உபகரணத்தினால் பயன்படுத்தப்படும் சக்தியின் அளவு காலத்துடன் மாறுபடும். அதாவது உபகரணம் செயற்படும் கால அளவு வேறுபடும் போது அதற்காக செலவிடப்படும் மின்சக்தியின் அளவும் மாறுபடும். ஏதேனும் ஒரு உபகரணத்தில் ஓரலகு நேரத்தில் செலவிடப்படும் மின்சக்தியின் அளவு அதாவது வலு P எனவும் உபகரணம் செயற்படும் காலம் T எனவும் உள்ளபோது செலவிடப்படும் முழு சக்தியின் அளவு வலுவினதும் செயற்பட்ட காலத்தினதும் பெருக்கத்திற்கு சமனாகும் என காட்டலாம். இங்கு வலு வாட்டிலும் காலம் செகண்டிலும் அளவிடப்படும் போது செலவிடப்பட்ட மின் சக்தியின் அளவு யூல் அளவில் பெறப்படும். இனி நாம் முன்னர் மின்சக்தியை அளவிடுவதற்காக பெற்றுக்கொண்ட சமன்பாட்டினை கருதுவோம். இங்கு வலு மின்னழுத்த வேறுபாட்டினதும் மின்னூட்டத்தினதும் பெருக்கமாகும். செலவிடப்பட்ட மின்சக்தியை அளவிடுவதற்காக மற்றொரு சமன்பாட்டினை கீழ்வருமாறு பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் செலவிடப்பட்ட மின்சக்தியை அளவிடுதல் தொடர்பான கணித்தல்கள் சிலவற்றை கலந்துரையாடுவோம். வீடொன்றில் 60 வாட் மின் குமிழொன்று 30 செகண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் ஒளிர்ந்ததெனின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவை தனித்தனியாக கணிப்பிடும் முறையை தேடி அறிவோம். முதலில் 30 செகண்ட்கள் ஒளிர்ந்த சந்தர்ப்பத்தை கருதுவோம். இங்கு எமக்கு வலு தரப்பட்டிருப்பதனால் மின்சக்தியை கணிப்பதற்கு இச்சமன்பாட்டினை பயன்படுத்த முடியும். இச்சமன்பாட்டிற்கான தரவுகளை குறிப்பிடும் போது வலு வாட்டிலும் காலம் செகண்டிலும் குறிக்கப்படல் கட்டாயமானதாகும். இதற்கமைய முதல் சந்தர்ப்பத்தில் செலவிடப்பட்ட மின்சக்தியின் அளவு 1800 யூலாக கணித்து பெறப்படும். அடுத்ததாக இரண்டாவது சந்தர்ப்பத்தை கருதுவோம். இங்கு மின்குமிழ் 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்கள் ஒளிர்ந்ததால் காலத்தை முதலில் செகண்ட்களுக்கு அலகு மாற்றம் செய்தல் வேண்டும். இங்கு மணித்தியாலத்திற்கு 60 நிமிடங்கள், அதனால் மொத்த நிமிடங்களின் எண்ணிக்கை 90 ஆகும். இதன் பின் நிமிடங்களை செகண்ட்களுக்கு மாற்ற 60ஆல் மீண்டும் பெருக்குதல் வேண்டும். இதன் பின்னர் அப்பெருமானங்களை சமன்பாட்டில் பிரதியிட அருகில் காட்டப்பட்டவாறு 324,000 யூல் விடையாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் சிறிய மின் மோட்டார் ஒன்றிற்கு 9 வால்ட் மின்னழுத்த வேறுபாட்டை வழங்கிய போது அதனூடாக 0.8 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்ந்ததெனின் அம்மின் மோட்டார் 10 நிமிடங்கள் இயங்கும் போது செலவிடப்படும் மின்சக்தியின் அளவை கணிப்பிடும் முறையை கலந்துரையாடுவோம். இங்கு எங்களுக்கு வலுவுக்கு பதிலாக மின்னழுத்த வேறுபாடும் மின்னோட்டத்தின் அளவும் தரப்பட்டுள்ளது. இதனால் நாம் பயன்படுத்த வேண்டியது இச்சமன்பாட்டே ஆகும். இதன் பின்னர் சமன்பாட்டிற்கு தரவுகளை பிரதியிட்டு இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு சக்தியின் அளவை கணிப்பிட முடியும். இதன் போது செலவிடப்பட்ட முழு மின்சக்தியின் அளவு 4320 யூல் என விடை கிடைக்கும். சிறிய மின்குமிழொன்றினூடாக 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் 20 நிமிடங்கள் பாயும் போது 1800 யூல் மின்சக்தி செலவிடப்பட்டதெனின் மின்சுற்றுக்கு வழங்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டை கணிக்கும் முறையை கலந்துரையாடுவோம். இங்கு எமக்கு தேடி அறிவதற்கு இருக்கும் தரவுகளுக்கு அமைய பொருத்தமான சமன்பாட்டை தெரிவு செய்தல் வேண்டும்.
இங்கு நாம் தேடியறிய வேண்டியது மின்னழுத்த வேறுபாடு என்பதனால் நாம் பயன்படுத்த வேண்டியது இச்சமன்பாடு ஆகும். இதற்கமைய பொருத்தமான தரவுகளை சமன்பாட்டில் பிரதியிட்டு பின்வருமாறு காட்ட முடியும். இதன் பின்னர் விடை சுருக்கப்பட்ட பின் மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட்டாக இறுதி விடை பெறப்படும். நல்லது. இப்போது உங்களுக்கு மின்சாதனங்களில் செலவிடப்படும் மின்சக்தியின் அளவும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை தீர்க்கும் முறையும் பற்றிய நல்லதொரு விளக்கம் கிடைத்திருக்கும். இத்துடன் மின்சாதனங்களில் செலவிடப்படும் மின்சக்தியின் அளவு தொடர்பான பாட அலகு நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக நீங்கள் பெற்ற அறிவை சுய மதிப்பீடு செய்யுங்கள். இதற்காக பாட அலகில் இறுதியிலுள்ள செயற்பாட்டில் ஈடுபடுங்கள்.